Hi friends, welcome to மண்வாசம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி புளியோதரை ரெசிபி தாங்க. அதுவும் சுவையா நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல 200 கிராம் புளி எடுத்துக்கறேங்க. 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் புளி எடுத்துக்கறேன். இப்போ இத ஊற வச்சுக்கலாங்க. நல்லா தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அப்பதான் நமக்கு புளி கரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டக்குன்னு நீங்கள் கரைக்கணும்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஊறிடும். நம்ம கரைக்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. 4 டேபிள் ஸ்பூன் தனியா, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அது கூடவே பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே வானலில் ஒரு 200 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 50 கிராம் காஞ்ச மிளகாங்க. இது நல்லா எண்ணெயிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுவுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுங்க. இது காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாக மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டது நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க மிளகாவை. கண்டிப்பாக 1 கிலோ சாதத்துக்கு 200 ml நல்லெண்ணெய் தேவைப்படுங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது 50 கிராம் மல்லாட்டை பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. மல்லாட்டை பருப்பை டேரெக்டாக எண்ணெயில் போடாது, இது மாதிரி கரண்டியில் வறுத்து எடுத்தால் ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதில் மாதிரி வறுத்துருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை அதையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. அது தனியாக வச்சுக்கலாம். அந்த கருவேப்பிலை போட்டு அந்த எண்ணெயோடைய சலசலப்பு முடிஞ்சிடுதுன்னா நம்ம எடுத்துடலாங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம தாளிப்பு போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து போட்டுக்குங்க. கூடவே ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு. கடுகு நம்ம போட்ட கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. அது கூடவே கடலைப்பருப்பு நல்லா சேவக்கட்டும். இப்போ இது மாதிரி கிளறி விடும்போது கடுகு ஈவனாக பொரியுங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க நான் பொரிச்சு எடுக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதே வானலில் இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துருக்குறேங்க. 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துருக்குறேன். புளி சாதம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கொதித்து புளி சுண்டுனா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா தரும். நீங்கள் கட்டியே கரைச்சிட்டு கொதிக்க வைக்கிறது கம்மியான நேரத்தில் கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா இது கொதிக்கட்டும். புளி எந்த அளவுக்கு நல்லா கொதித்து சுருண்டு வருதுங்களோ அந்த அளவுக்கு புளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு கெட்டும் போகாது. நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 1/4 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் கொதிக்கிறதுக்கு. புளி இது மாதிரி நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுக்கினிங்கன்னா நினச்ச நேரத்தில் நம்ம புளி சாதம் கிண்டிக்கலாங்க. தாளிப்பு மட்டும் போட்டுட்டு கெட்டு போகாது. வெளியில் வச்சாலே கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து 1 மாதம் கூட யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆகணுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை எல்லாத்தையும் பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. அது கூடவே மிளகாவும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். மசாலாவும் மிளகாய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்ல. இந்த டைமில் நம்ம தாளித்து வச்சுருக்கிற எண்ணெயும் அந்த கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. பார்க்கும்போதே பாருங்கள் குழம்பு நல்லா சூப்பராக வந்திருக்குது. இப்போ குழம்பு நல்லா கெட்டியானதுனால கொஞ்சம் தெறிக்குங்க. அதனால் கேஸை வந்து பொறுமையாக வச்சுக்குங்க. இப்போ மிளகாவை நம்ம அரைச்சி சேர்த்தனால உங்களுக்கு நல்லா இந்த கலர் வந்திருக்குது. நீங்கள் மிளகாவுக்கு பதிலாக மிளகா பொடி சேர்த்து செய்யலாமான்னு கேட்கலாம். ஆனால் அது மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வராது. இது மாதிரி நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்து அரைச்சி சேர்த்திங்கன்னா தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நான் சாதம் 1 கிலோ சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ புளிக்குழம்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கலந்து எடுத்துக்கலாம்.
அது கூடவே பார்த்தோன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம தனியாக வறுத்து வச்சுருக்கிற மல்லாட்டையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி மேலே போடும்போது நல்லா அந்த மொறுமொறுப்பாக இருக்கும் உங்களுக்கு மல்லாட்டை பருப்பு. சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குழம்புலேயே நீங்கள் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா நசநசப்பாக ஆகிடுங்க. சாப்பிடும்போது உங்களுக்கு புளியோடு சேர்ந்து புளிப்புத்தன்மையோடு இருக்கும். நீங்கள் இது மாதிரி தனியாக வறுத்து வச்சுட்டு கலக்கும் போது செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விடுங்க. அந்த சாதத்தில் எல்லா இடத்துலையும் குழம்பு படுற மாதிரி கிளறி விடுங்க. கூடவே நல்லெண்ணெய் மேலே போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மிளகா இடித்து சேர்த்தது அந்த காரம் கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.